ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சிம்மராசி சனி வக்ர பலன்கள் 2024. வர ஜூன் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. இதே நிலை நவம்பர் 15 வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் தான் இருப்பார். எப்போவுமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் போகிறப்ப வக்ரம் அடைவார். அதே போல் அவருக்கு 9ஆம் இடம் வரையும் வக்ரத்தில் தான் இருப்பார். 10ஆம் இடத்துக்கு போகும்போது தான் வக்ரம் முடியும். அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த ஆடி மாதம் சூரியன் இங்கே இதுக்கு வந்தவுடனே இப்போ மிதுனத்துக்கு வந்துட்டார். இங்கே இப்போ வக்ரம் அடைகிறாரு. இதே போல் துலாம் ராசியில் இருக்க வரையும் வக்ரத்தில் தான் இருப்பார். விருச்சிகத்துக்கு போகும்போது தான் வக்ரம் முடியும். இந்த மாதிரி சனி பகவான் அவருக்கு 5ல் 9ல் கோச்சார சூரியன் போகிறப்ப வக்ரம் அடைகிறாரு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பகவானுங்கிறது எப்போவுமே ஒரு மந்தமாக ஸ்லோவாக இருக்கக்கூடிய கிரகம். அது வக்ர நிலையில் இருக்கும்போது ஸ்பீடாக இருக்கும். இதுதான் பலன்கள் மாறுபடுறதுக்கான காரணம். இப்போ சிம்ம ராசிக்கு பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல கும்ப ராசியில் இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல. பொதுவாக சிம்ம ராசிக்கு சனி பகவான் பலமாக இருக்கிறது அவ்வளோ நல்ல பலனை தராது. ஏன்னா சூரியன் சனி அப்படிங்கிறது காம்பினேஷன் எப்போவுமே ஒரு எதிர்த்தன்மையில் தான் இருக்கும். அப்போ சனி பகவான் இதுவரையும் கண்டக சனின்னு சொல்லுவாங்க, 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தது. அதனால் பலன்கள் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரையும் நிறைய கஷ்டங்கள், ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கல், தீர்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அப்படி இருந்திருக்கும். அதை பற்றி விரிவாக பேசுவோம். பொதுவாக சனியும் சூரியனும் ஆகாத கிரகங்கள். ஏன்னா சூரியன் புகழ்னா அந்த புகழுக்கு எதிரான விஷயம் அவமானம்பாங்க. அது சனி பகவானாக வருவார். இப்போ சூரியன் முதலாளின்னா சனி பகவான் வேலையாள். இப்படி சூரியன் வெளிச்சம், சனி பகவான் இருட்டு. அதே உங்களுக்கு ராசிப்படி பார்த்தாலும் சிம்மத்தில் சூரியன், இங்கே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் இப்போ இருக்கார். பொதுவாக சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த கும்பம் பார்த்திங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே இருட்டாக தான் இருக்கும். மேலே தேங்காய் வச்சு மூடியிருப்பாங்க. இப்படி எதிர்த்தன்மையாக உள்ளது தான் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் உள்ளது. அப்போ எதிரில் எதிர்த்தன்மை உள்ள ஆள் நம்மள்கிட்ட நின்னால் எப்படி இருக்கும் பலன்கள்? இப்போ சிம்ம ராசிக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு எதிரில் ஒரு நண்பர் நின்னாலோ இல்லை வேண்டியவங்க நல்லது செய்கிறவங்க நின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இப்போ எதிர்த்தன்மையுள்ள ஒரு பிடிக்காதவன் எதிரில் நின்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். அதை தான் சிம்ம ராசிக்கு கொடுத்துட்ருக்கோம். நான் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காண்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜாதகரும் இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் சனி பகவான் இப்போ என்ன ஆகுறாரு? வக்ரம் அடைகிறாரு. எதிரி பலம் இழக்கிறாரு. ஏன்னா அவரோட தன்மையிலேருந்து அவர் மாறுறாரு. பொதுவாக சிம்மராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் சுய ஜாதகத்திலே பலமாக உச்சம் பெற்றோ இல்லை சாதாரணமாக வக்ரம் அடையாத நிலையிலையோ அப்படி இருக்கிறது சரியாக வராது. ஏன்னா அந்த ஜாதகமே கஷ்டப்படுற ஜாதகமாக இருக்கும். இதுவே சிம்ம ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி வக்ர நிலையில் சுய ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப சிறப்பாக இருப்பார். ஏன்னா எதிரி பலன்மையிலேருந்து இருந்தால் ஜாதகர் பலத்தோடு இருப்பார்ல. அதனால் இப்போ சனி பகவான் இப்போ வர்ற ஜூன் 29ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. அதே போல் நவம்பர் 15 வரையும் கிட்டத்தட்ட ஒரு 145 நாள் இந்த நிலையில் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ராசிக்கு 7ல் இருக்காரா, அங்கேருந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 7ஆம் இடத்தை உங்கள் ராசியே பார்த்துக்கிட்டு இருப்பார். சிம்ம ராசியே பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கடுத்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம்னா விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாக வரும். இப்படி சனி பகவானோட பார்வை இருக்குது. அவர் இருக்கிறது 7ஆம் வீட்டில். இப்போ
உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்னா, எப்போவுமே இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து அடுத்தவர் துணையை விரும்ப மாட்டாங்க. அதனால தான் படைத்தவனை விரும்புவாங்க, கடவுளை விரும்புவாங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் இருக்கும். ஏன் சிம்ம ராசிக்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது 5வது ராசி. 5வது இடம் தான் குலதெய்வத்தை சொல்கிறது, இஷ்ட தெய்வத்தை சொல்கிறது. பொதுவாக அந்த 5ஆம் இடம் தான் ஆள் மனது. 5ஆம் இடம் தான் கோயில். கோயிலுங்கிறது 9ஆம் இடம்னு சொன்னால் கூட அந்த 5ஆம் இடமும் கோயில் தான். சிம்ம ராசி தான் கோயில். அதனால தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக எண்ணத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய சிம்ம ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்படுறது, அவங்க வேறு எந்த வேலையில் இருந்தாலும் கோயிலுக்கு போகிறத தவறாமல் போவாங்க. எவ்வளோ தான் வந்து குடும்பத்தில் வந்து கோயிலில் சாமி கும்பிடலன்னா கூட குடும்பத்துக்குள்ளே யாராவது சாமியார் மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி அவங்களோட கோயில் இந்த தெய்வங்கள் எப்படியாவது தொடர்புல வந்துடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சிம்ம ராசியில் தான் பார்த்திங்கன்னா அந்த மகம் நட்சத்திரம், அந்த பூர நட்சத்திரமும் அப்படி தான். அதே போல் உத்திரா நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த ராசியில் இந்த நட்சத்திரங்களில் இருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னாவே ரொம்ப தெய்வீகமாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய 9ஆம் இடம் பாதித்து 5ஆம் இடம் பாதிச்சிருந்தால் தான் ஒரு சிலர் வந்து ஒரு சாதாரணமாக ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு தெய்வீக எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பதவியிலேயே இருப்பாங்க, அரசு அதிகாரியாக இருப்பாங்க, மந்திரியாக இருப்பாங்க, எம்எல்ஏயாக இருப்பாங்க. ஆனால் பார்த்து கோயிலுக்கு தவறாமல் போவாங்க. தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. அதனால தான் அவங்க படைத்தவன் துணையை தான் விரும்புவாங்க, அடுத்தவன் துணையை விரும்ப மாட்டாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையும் அப்படி தான். இப்போ பலன்களை பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை தான் சொல்லணும், மனைவியை சொல்லணும், அல்லது கணவனை சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடங்களை கஷ்டத்தை உருவாக்கியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு இது வரும், குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வக்ரம் பெற்றார் சனி பகவான், வந்து பலம் இழந்து இருக்கார். சனி பகவான் பலம் இழந்து இருக்கும்போது கடவுளோட துணை உங்களுக்கு அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, வக்ரம் பெற்று பார்க்குறாரு. இந்த 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியங்களும் நீங்கள் விரும்புகிறது, உங்களுக்கு நீங்கள் செய்கிற முயற்சி பண்ணுறது, அந்த காரியங்கள் பூரா நடக்கும். ஏன்னா 9ஆம் இடம் இருந்தால் தான், 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவனுடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேறும். ஆசைகள் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கிறது, பண வரவு அதிகம் வர்றது, அதே போல் கல்வி நிலை நல்லா இருக்கிறது, திருமணம் அமைகிறது கூட பாக்கியம். 9ஆம் இடம் நல்லா இருந்தால் திருமணம் அமையும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியத்தையும் சொல்லக்கூடியது 9ஆம் இடம் தான். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வேலை, இந்த மாதிரிலாம் அந்த 9ஆம் இடத்தை வக்ரம் பெற்று பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரையும் வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருந்த நிறைய, அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம தடைப்பட்டிருந்தால் அது வந்து கிடைக்கும். ஏன்னா பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அது வெளிநாட்டு முயற்சி இப்போ நடக்கும். அதே போல் திருமண விஷயங்கள், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க, சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையும், கணவன் அல்லது மனைவி சரியாக அமைவாங்க. ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சுமூகமான உறவு நிலை வருவாங்க. கூட்டு தொழில் நண்பர்களோடு செஞ்சுருந்தால், பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க கூட்டு தொழில் ஆகாது. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல வரும்போது பிரித்து விட்டுருவார். அந்த மாதிரி செஞ்சதில் ஏதாவது நஷ்டம் அடைஞ்சிருந்தால் அந்த நஷ்டத்தை சரி கட்டக்கூடிய நிலை வந்து இப்போ இந்த வக்ர நிலை அடையும் போது வரும். அதே போல் கடன் வாங்கி கொடுத்து இப்போ ஒருத்தர் கூட்டு தொழில் செஞ்சு தான் பிரச்சனை வரணும்னு கிடையாது. நண்பர் தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துருந்தா அது கூட பிரச்சனையாயிரும். அதனால் இந்த நண்பர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு வந்து அதிகமாக இருக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கிறதோட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா சிங்கம் வந்து சிங்கிளாக தான் இருக்கும், அது யாரோடையும் இணைஞ்சு சரியாக போகாது. அதனால தான்
சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலையை நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதுக்கடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உயர்கல்வி சம்மந்தமாக சில பேருக்கு வந்து நல்ல ஒரு நிலை வரும். சில பேர் விட்டு போன கல்வியை தொடர்ந்து படிக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க, அது நடக்கும். சில பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அது மாதிரி இடமாற்றம் உண்டாகும். அதே போல் புகழ்பெற்ற மனிதர்களோட துணை கிடைக்கும், அவங்களோட உதவிகள் கிடைக்கும், நல்ல மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும், ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும், ஆன்மீக பணிகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் கோயிலுக்கு போனால் பலன்கள் கிடைக்கும். உங்கள் 9ஆம் இடம் அப்படிங்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள், அது தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும், குழந்தைங்களால் சந்தோஷம் கிடைக்கும். பொதுவாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்குறது தான் மிக சிறப்பானது. அதுக்கடுத்து உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துட்ருக்கார், வக்ரம் பெற்று பார்க்குறாரு. இதுவரையும் உங்கள் உடல்நிலை ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, ஏதோ ஒரு சோர்வு, மனசில் ஒரு கலக்கம், சிந்தனைகளில் ஒரு தெளிவு இருந்திருக்காது. அந்த நிலை வந்து இப்போ மாறும். இப்போ வக்ரத்தில் இருக்கும்போது சனி பகவான் வக்ர நிலையில் அடைஞ்சு பலமிழந்து இருக்கும்போது உங்களுக்கு மனசில் ஒரு உற்சாகம் இருக்கும். எத்தனையோ கஷ்டங்களெல்லாம் தாண்டி வந்திருக்கோம், ஆனால் இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம தாண்ட முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள் இப்போ மாறும், உங்கள் முயற்சிகள் ஜெயிக்கும். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு தடை வந்துக்கிட்டு இருக்கோம், நல்ல செய்தியே வந்திருக்காது, எல்லாமே ஒரு பிடிக்காதது, கஷ்டங்கள் இப்படியே இருந்துகிட்ருக்கோம். அந்த நிலை வந்து இப்போ மாறும். வக்ர நிலையிலேருந்து சனி பகவான் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மாறும். அது மாதிரி தொழில் விஷயமாக நல்ல செய்தி வரும். சனி பகவான் வந்து தொழில்காரகனாக இருக்கிறதுனால இடமாற்றம், வேலை மாற்றம், கம்பெனி மாற்றம், சில பேர் வேலை இழந்து கூட இருந்திருக்கலாம், அந்த வேலை வந்து இப்போ கிடைக்கும். சிலர் அரசு வேலைக்கு எதிர்பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி அரசு சம்மந்தமான வேலைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவான் வக்ரம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே வீடு, இடம், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், அதே மாதிரி வாகனத்தில் பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்திருக்கும். இப்போ இந்த வீடு, இடம், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். அதே சமயத்தில் சில பேர் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஒரு சிலர் வந்து வீடு மாற்றி போகலாம், வீடு மாற்றம் நடக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து இடம் விற்கணும், வீடு விற்கணும், அதனால் கிடைக்கக்கூடிய பணம் வந்து வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம், அது விற்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். அந்த விற்கக்கூடிய வீடோ இடமோ அது வந்து இப்போ விற்று உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதே போல் 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகளை சொல்லக்கூடியது. அந்த மாதிரி தாய் வழி உறவுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாகனம் மாற்றம் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம், அந்த மாதிரி கார் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும். கிட்டத்தட்ட இந்த சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து வக்ர நிலையில் இருக்கையில் மிக நல்ல பலன்களை தான் கொடுப்பார். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறதுல நல்ல பலன் அதிகம் அடைகிறது எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சூரியனுக்கும் சனிக்கு தான் எப்போவுமே ஆகாது. அவர் நீருனா இவர் நெருப்பு, சனி பகவான் நீருனா சூரியன் நெருப்பு. இப்போ நீரும் நெருப்பும் வந்து இப்படி எதிர் தன்மையில் தான் இருக்கும். நீர் வந்து நெருப்பை அணைக்க பார்க்கும், நெருப்பு வந்து தண்ணியே இல்லாமல் செய்ய பார்க்கும். ஆனால் இப்போ வந்து நீர் வந்து நெருப்புக்குள்ளே அடங்கிடும். அதனால இப்போ வந்து நெருப்புக்கு வந்து பலம் அதிகம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பலம் அதிகம். இதனால் இந்த சனி வக்ர பலன்கள் நடக்கிறப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். சில பேர் அரசியலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி நல்ல பதவியில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலை கிடைக்கும்.
ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த இடத்த பார்க்கும்போது சிலருக்கு பதவி உயர்வு, அரசியலில் இருக்கவங்களுக்கு பதவி கிடைக்கிறது, இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்களாக அமையும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.